பத்தகா என் பதத்தை வணங்கினால் என்று சுகமாடு வந்திருப்பார். மருந்து தந்து விட்டேன், நீ போயிட்டே இருக்கலாம். மரம் கொடுத்தாச்சா? சாகாதவரன் வேகாதவடன். சாகாத மரமா, வேகாத உடலா, அழியாத செல்வமா, இப்படிப்பட்ட வரங்கள் உனக்கு வேண்டுமா? தாயே, அதற்கு நான் உனக்கு அந்த வரங்கள் தருவதா இருந்தா நீ எனக்கு என்ன செய்வ? ஆயா பரமேஸ்வரி ஆண்டவா, ஆனால் தாயே, ஆட்டுக்கடா பொங்கல் 1000 தரேன், கோழிகாவு கோடி தரேன், தேவையில்லை. எரமகடா தரேன், தேவையில்லை. தாயே உனக்கு என்ன காவு வேணப்பா? எனக்கு கோடி கோடி தருகின்றேன், ஆடு தருகின்றேன், எப்படிப்பட்ட இதெல்லாம் தரணுக்கு பலி தருகிறேன்னு சொல்றியே. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடி. இங்க வா பக்கத்துல. நான் என்ன தெரியும் வருவேன். ஏய் ஆதமத்து முண்டைங்களா? ஏய் உனக்கு நான் உனக்கு என்ன வேணும்? சாபத்து தருகின்றேன். உனக்கு வேணா குஞ்சுகா வேணா நான் தரேன். ஏய் குஞ்சு எடுத்து கோமாளி கம்மான இருக்க. பத்தகா தாயே, எனக்கு எப்படிப்பட்ட வழி வேண்டும் என்றால் எப்படி வர வேணும், என்ன வேணும்? தாய்க்கு ஒரே மகனா இருக்க வேண்டும். அம்மா நீ கேட்பது நரபலி. தாய்க்கு ஒரு மகனா இருக்க வேண்டும். நரபலி இருந்தா ஒண்டி முடவன், கண்ணு இல்லாதவன், கால் இல்லாதவன், இப்படி ஒரு 100 காவு தரேன். ஏத்துக்கா தாயே. நொண்டி முடுவைகள் எனக்கு தேவையில்லை. அம்மா எப்பேற்பட்ட காவு வேணும்? எப்படி என்றால் ஒருத்திக்கு ஒரே மகனா இருக்க வேண்டும், அழகுல சிறந்தவனா இருக்க வேண்டும், சகல கலை கற்றவனா இருக்க வேண்டும், உன் குலத்தில் பிறந்தவனா இருக்க வேண்டும். உன் குலத்தில் பிறந்தவன் ஒரு பாடல்களை கொண்டு வந்து எனக்கு வழியிட்டார். உனக்கு கேட்டு வரும் நான் தருகின்றேன். தாயே, ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலை ஞானம் படித்தவனாக இருக்கணும். அசூர குலத்தில் பிறந்தவனாக இருக்கணும். உன் குலத்தில் பிறந்தவனா இருக்கணும். சுக்கலாதேவி மகன் சூரிய உதயும் போது பலி கொடுத்தால் சாகாத வரம் தரேன் என்று சொல்லுகிறார். ஆமா, அப்படி சூரியன் உதயம் என்ன எனக்கு கொண்டு வந்து பலி கொடுத்தா பாப்பேன், இல்லைன்னா உன்னையே நான் பலி எடுத்துக்குவேன். பரமேஸ்வரி சக்தி உபயவல நிறைய மாலை போட்டுட்டு வரீங்க. நாங்க கோயிலுக்கு எங்களையே பலி எடுத்தா நாங்க எந்த கோயிலுக்கு போறோம்? அம்மா ஓவி சக்தி அங்காள பரமேஸ்வரி தாயே. அப்படியா? சூரியன் உதவியாகும் என்ன அப்படிப்பட்ட மகனை கொண்டு வந்து எனக்கு பலியிட வேண்டும். ஜாக்கிரதை, இல்லை என்றால் உன்னை பலி எடுத்துக்குவேன். தாயே சென்றுபா பரமேஸ்வரி அங்காளம்மா. உன்னுடைய வார்த்தை கேட்டு வெள்ளிகிரி சென்றேன். பரமேஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கு இருவர்களுக்கு வாக்குவாதம் வந்து விட்டார்களா? நான் வர கொடுத்தா பலிக்காதப்பா. ஆனால் என் மனைவியாகிய பிள்ளையில் இருக்கிறான், அவள் இடத்துல சென்றால் நிச்சயமாக வரம் கொடுப்பா. காலி வரம் கொடுத்திருப்பாள. சரி, என்ன வரம் கொடுத்தா? என்ன வரம்? சாகாதவன் வேகாதவன் வேணும் என்றால் சரி, ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். சுக்கலாதேவி மகன் சூரிய உதயும் போது பலி கொடுத்தால் ஆச்சு, இல்லை என்றால் உன்னையே பலி ஏற்றுக்குவர் என்றார்.
அப்படியா? ஒரு தாய்க்கு ஒரு மகன் நான் எங்க போகவே? ஏப்பா மத்தி கட்டு மயங்கி பேசுறே என்ன உன் கையிலேயே வெண்ணெய் வச்சுட்டு ஒரு லையா தொலை இருக்கிற என் கையில் வெண்ணெய் இருக்குதா? ஆமா ஒன்றுமே எனக்கு அகப்படவில்லை. புரியுமா? வாடி அதாவது ஒரு மகனாப்பட்ட வக்கருக்கு இருக்கிறான் அல்லவா அவனை வெட்டி பலி கொடுத்துட்டு இருக்கிற வரத்து வாங்கி கேப்பா பாவி. இருப்பதே எனக்கு ஒரே மகன். அதாவது பலி கொடுத்து இந்த நாட்டை ஆள்வதான். நான் பாரு ஒரு பையன் செத்தான்னா இன்னொரு பையன் பெத்துக்கலாம் மைனா பக்க முடியும் நமக்கு இது ஆண்டவா, இந்த மகன் போட்டால் இன்னொரு மகன் பிறந்துகிறான். ஆமா அதனாலே நான் பாரு உன் தம்பியாகிய யமகண்டாசுரனை மடித்து விட்டார்கள் தேவர்கள். தேவர்கள் மடித்து விட்டார் ஒன்னையும் மடிச்சிருவாங்க காலையிலே சத்தியம் செஞ்சுட்டு வந்துக்கிற இல்லைன்னா காலி ஒன்னு உயிரை எடுத்துருவா அப்படி மகனை வெட்டலனால் ஒண்ணு பலி எடுத்துருவா என்னை பலி எடுத்துக்குவாளே ஆண்டவா, ஆண்டவா, அதனால மகளை வெட்டி பலி கொடு காலையை கொடுத்தீங்கன்னா உன் உயிர் தப்புவோம் இப்படி ஆகட்டும். போய் வருகிறேன் வருகிறேன். அம்மா அம்மா தாயே என்னப்பா உன் கணவரை வளர்க்கக்கூடிய எரிகண்டா சூரை ஒரு உடனடியே கூட்டு வர சொன்னாருமா ஆனால் நான் வெள்ளிங்கிரிக்கு சென்று ஆமா. அந்த பரமனிடம் நான் வரத்து வாங்கி வருகிறேன் என்று சென்றாரு ஆமா. வந்து விட்டாரா வந்து விட்டாருமா. என் சாமி எங்கேப்பா இருக்கிறார் அரண்மனையில் இருக்கிறாரம்மா சுவாமி வெள்ளிங்கிரிக்கு போனீர்களே என்ன சுவாமி நடந்தது தேவி, பண்ண? நிறைய வரம் பெற்று வந்து விட்டேன். ஆமா உண்மைதான் நம்ம மகனுக்கு நல்ல வரம் நல்ல வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா ஆனால் சுவாமி நம்ம மகனுக்கு வரத்தை வாங்கி வந்திருக்கிறேன் என்று உரைக்கிறார்களே என்றும் இல்லாமல் என் மகனை பார்த்த உடனே கோபமாகத்தானே பேசிக் கொண்டிருப்பீர்கள் இன்னைக்கு என்னங்க என் மகனை பார்த்த என்னவோ உடனே தெரியவில்லை, என் மகனை கண்ணுக்குள்ளேயே இருக்கிறான். ஆமா ஆமா என் மகனை கொல்ல ஆசையா இருக்குது. என் மகன் மேல என் மகனை பார்க்கணுமா பார்க்கணும். என்னைக்கும் இல்லாத பாசம் இன்னைக்கு என்னங்க வந்தது மகனை அழைத்து வரியா தேவி? மன்னா நீ வெள்ளிங்கிரிக்கு நான் வர வாங்கறதுக்குன்னு தான் போன மனுஷன் ஆனா இப்ப வந்த உடனே என் மகனைய பாக்கணும் அவளோட துடிக்கிறீங்களே என்னதான் காரணம் சுவாமி மகனுக்கு வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மகனை கண்குள்ளே பார்க்கணும். என் மகன் மேல கொல்ல ஆசை. தேவி, சுவாமி அழைத்து வா சீக்கிரம். பாம்பின் கால் பாம்பு அறியுமா அதனால உன்
உன்னுடைய சேட்டை எனக்கு தெரியுங்க. நான் உன் மனைவி அல்லவா? எதா இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்க. தேவி, இது சொல்லக்கூடிய விஷயமா? மறைமுகமா சொன்னா ஏன் புரிய மாட்டேங்கிற? முடியாது, ஒரு காலம் முடியாது. என் மகனை அழைத்து வா என்று கொக்கரித்துக் கொண்டு இருக்கிறாயே, எதற்காக? என்ன காரணம்? தேவி, ஆனால் பணபத்திரகாளியை நோக்கி சாகாதவரம் தேகாதவடன் அழியாத செல்வன் பெருகலாம் என்று ஓடுகிறேன். சரி, மண்ணியத்துக்கு வரன் கேட்கும் போது ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். 4 வேதம் 6 சாய்த்தம் இப்படி படிச்ச மகனாக இருக்க வேண்டும். ஆனால் ஊங்குளத்துல பிறந்தவனா இருக்கணும். சுக்கலாதேவி மகன் சூரிய உதயம் போது அவனை வெட்டி பலி கொடுத்தால் சாகாத வரத்தாரே. அப்படி தவிர்த்தால் உன்னவன் பலி ஏத்துக்குவன் என்றால், அதனாலே அதற்காக நீ என்ன செய்ய போகிறாய்? நம்ம மகனை வெட்டி பலி கொடுத்து சாகாத வரம். என் மகனாகப்பட்டவனே, என் மகனுக்கு வரவாங்கி வா என்று உன்னை அனுப்பி வைத்தேனே, என் ஒரு மகனை வெட்டி பலி கொடுப்பதற்காக நீ வரவாங்கி வந்தாயா? ஐயோ, என் மகனை பலி கொடுத்து ஐயோ நமது மகளை
எனக்கு ஒரே ஒரு புள்ள. என் மகனே பலி கொடுத்து நம்ம இந்த மண்ணுலகத்தை ஆளணுமா? வேண்டாம் சாமி. அவனோ ஒரு சின்ன சிறு பாலகன், அவன் அறியாத பாலகன். வேண்டாம் சாமி, என் மகனை விட்டுடுங்க. இந்த மகன் போனா இன்னொரு மகன் பிறந்த நான் செத்து போயிட்ட பூ இல்ல பொட்டு இல்ல அழிஞ்சு போயிடுவேன். அப்ப நான் சாப்பிடணுமா? நாம செத்தாலும் நம்ம பிள்ளைங்க உயிரோட வாழ வேண்டும். நான் எதிரியை ஜபிக்கணும், அந்த தேவர்களை ஜபிக்கணும், என் தம்பியை கொண்டு பழியத்து இருக்கணும். ஒரு காலம் முடியாது. என் மகனை விட்டுடுங்க. என் மகனை நான் கொண்டு வர மாட்டேன். என் மகனை விட்டுடுங்க சாமி, விட்டுடுங்க. மகனை விடுறதுக்காக வந்தேன். அழைத்து வா சீக்கிரமாக. சொக்கலா தெய்வங்க சூரிய உடைய போகுது. என் உயிர் போயிட முடியும். சண்டாளனே, என் மகனை பலி கொடுத்து வரத்தை வாங்க வேண்டும் என்று கொக்கரித்துக் கொண்டு இருக்கிறான். நான் எத்தனை முறை எடுத்து உரைத்தாலும் அவன் என் பேச்சை கேட்பதா அல்ல. என் மகனாகப்பட்டவன் பிஞ்ச முகத்தை, அந்த முகத்தை பார்த்தாவது மனம் மாறும் அல்லவா? அதனால நான் போய் என் மகனை கூட்டிக்கிட்டு வருகிறேன். மகனே, தன் மகனாகக்கூடிய வக்கரகேதி அழைக்க வக்கரகேதி சபை தருபார் அவரை மட்டும்
எந்திரிச்சு உட்காருங்க. ஏறப்பட்டி பெருமாள் போய் வந்து ஆட்டம் போடுவோம். எந்திரிச்சு உட்காருங்க. ஐயோ எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாத்துக்கும் டீ சொல்லிக்கிறேன். டீ ரெடி ஆயிட்டு எந்திரிச்சு உட்காருங்க. அமைச்சர் தான் நானே கூதி வாங்க டட்டியா. என்ன சாக்காளுப்பா தெரியல. மகாராஜா கொட்டமுத்து கொட்டுமுத்து உனக்கு தான் ஜமி. மகாநாடு ஆமா உலகத்தில் பொன்னாட்டின் பெயர் என்ன? இது மோரிபாளையம். திருச்செங்கோடு பக்கம் போன் போய் என்ன ஊரு? தெரிஞ்சுட்டே கேட்டுக்கிறா. தானே வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் தெரியாது உங்களுக்கு. வாங்கிதான் சாப்பிட்டா விடும். நீ வாங்கி சாப்பிட்டு எடுத்தாங்கிற. சரி சேல் ஆகிறார்கள். நமக்கு ஒரு தாய் திருடார்கள். ஆனா பிறகு அப்ப பாருங்க. ரெண்டாவது எவ்வளவு தாய்க்காங்களோ. அனுப்புக்கு எதுக்கு அடிக்கிறான்? எதுக்கு அடிக்கிறான்? என்ன பாவமான எதுக்கு அடிக்கிறான்? செத்து போங்கடா தாயாளிங்களா. ஏன்னா என்ன கொள்றீங்க? அப்படி நமக்கு ஒரு தாய் திருடார்கள். பெண்ணாவது எவ்வளவு தாய்களோ அடலை போல் காட்சியளிக்கிறார். ஆமா எதற்காக?
இந்த வெங்கடாச்சலம் ஐயாவுக்காக அவர்கள் நினைவை முன்னிட்டு இன்னைக்கு எங்க குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றோம். ஏன் நம்ம ஒவ்வொரு டைம் மாட்டிட்டு நாம சொல்லி அப்படி இருந்தாலும் வயிற்றுல நாடகம் பெயர் என்ன? தூக்குராஜா அமுக்குராணி. எதுல விட்டாங்க? நீ நேத்து விட்டீங்களா 5 மணி ஜோலகாட்டுல விட்டா? ஏன் ஒரு சின்ன விளம்பரம் சாமி. இந்த சிவபுராணத்தில் ஓர்மகன் கூடிய எரிகண்டாசுரன் சம்காரம் வக்கரகாத பலி சீரன் சிங்கம் வாங்க. எரிகண்டாசுரன் சம்காரம் வக்கரகாத பலி தெய்வ சபையில் நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த தெய்வ சபையில் வந்தனே. நீ எரப்பட்டி பெருமாள் சொல்லு மகளா ஓடுற மாட்டியா? பொறுமையாடி. யாருட சொல்ற? ஒண்ணும் மனசு வருத்த விடாதா? பாதியார் வந்துக்கிற அப்படி உனக்கு காசு கொடுப்பாரு. கொடுத்துட்டேன் எங்களுக்கு கொல்ல. வாங்க. இதுக்கு மேல கொல்லு சாமி. நான் பாத்துக்கிறேன். அந்த பேரு கடு எவனையும் எனக்கு கொடுக்கறது எதுக்கு? நுழைக்கிறதுக்கு வழி கொடு. இடம் கொடுத்தா நுழைச்சு போடுவேன். சொல்லு. என்ன சொல்றது? நல்லா சொல்லு. சரி. பூலகம் தவளையாகும் பண்ணி கூட வாய் இல்லாச்சு. எந்திரிச்சாமி வந்து என்ன அடிச்சு கொள்றான். யாரு தெரியுமா? எங்க அண்ணன் என்ன அடிச்சுன்னா எங்க அண்ணன் சண்டைக்கு வரும். அப்படி அண்ணன் பாருதா மூஞ்சி இழுத்து போடுறத. நாளைக்கு அடிச்சுக்கிற அலட்சியம்.
7 17 மகன்களை போட்டுபடியாகி போற்றும்படியாகி எமது பேரோ வக்கரகேத பால யாரோ நக்கரகேது வக்கரகேதியா செவுட்டு போதி தலமத்திரம் தலமத்திரத்தை ஆய்வு ஊத்திடும் அமைச்சரே ஓய் எமது பேரோ வக்கரகேதா இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு யாருன்னு சொல்லுங்க உங்களையும் அழகா இந்த வக்கரகேத பாலனையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு சில 10 மாதம் முன்னூறு நாள் அக்கத்தை சுமந்தேன் ஐயா சரி சில 10 மாதம் முன்னூறு நாள் அங்கத்தை தான் சுமந்தேன் என்ன பெற்ற புண்ணியவதி யாருன்னு சொல்லுங்க ஓயா தாயார் ஓயா யாரு சொல்லுப்பா ஓட்டுக்குப்பா பட்டியா இரண்டு சாவடிக்கிறீங்க எட்டு போயிடும் சேலையன 10 வன